ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்பியோட ஜோயா வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் சம்பவம் ஆஃப் தி கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலை போட்டோம், பின்னாடி அதே போட்டோன்றா நீ போடல, நான் போடல, மெக்கானிக் போட்டார். ஸோ வந்துட்டு நம்ம டெல்லியில் போயிட்டு 2 வண்டிக்கும் அலாய் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஷோரூமில் தான் டைல்ஸுக்கு மேலே இருக்கும். அலாய் ரெடியா இருங்க, நம்ம கொஞ்சம் ஓரமாக போயிட்டு பிளாக் பண்ணலாம். பேட் பலோஸ் பேட் வைப் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது ப்ரோ. அலாய் ரெடியா நொன்னையும் பாருங்க பேச்சல அதான் இல்லை இவ்வளோ நேரம் வந்துட்டு அப்படியே மூஞ்சிலாம் தொங்க வச்சுட்டு அது எப்படி அது என் கேர்ள் ஃப்ரெண்ட் நீ விட்டுட்டே போயிட்டா அப்படிங்கிற அளவுக்கு என் உசுரே போச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஃபீலிங் பண்றேன். ஏன்டாக்கே நைட்டுலாம் தூங்கவே இல்லைங்க பாருங்க, மூஞ்சிலே தெரியும் தூங்காம பாருங்க, கண்ணு எல்லாமே பாருங்க பைத்தியக்காரம். வண்டி விழுந்தது பைத்தியக்காரம் தான் சுத்தி இருக்கேன். மச்சான் நீ ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு, ஆல்ரெடி பைத்தியக்கார மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு ராப்பி சக்கர மாதிரி பாருங்க எப்படி இருக்கான்னு பாருங்க. காணா போடுடா, காணாடா சாப்பாடுறா. ஸோ ஃபேம் வந்துட்டு அவ்வளோதாங்க, வந்து வண்டி ரெடி பண்ணியாச்சு. வண்டி ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து டுவர்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் வந்து ஆகிற ரைட் தான் கிளம்பிட்டோம். வாங்க அப்படியே மோட்டோ பிளாக கண்டினியூ பண்ணலாம். பாய்ஸ் ஆட்டத்துக்கு எல்லோரும் தயாரா? ஆல்ரெடி வந்துட்டு எம்பி வண்டியும் சம்பவம் ஆயிடுச்சு, நம்ம ஜேபி வண்டியும் சம்பவம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எந்த சம்பவம் வந்தாலும் எல்லாரையும் அடிச்சுட்டு வரைக்கும் துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்டா. நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன்டா இப்படின்னு எனக்கு டைலாக் சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் நான் சொல்ல சிரிச்சிருவாங்க. ஓகே ஃபேமே, குட் ஈவினிங். ஸோ வந்துட்டு நம்ம எம்பி வண்டியும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஜேபி ப்ரோ வண்டியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா இருக்கீங்களா? நல்லா தானே நான் போடும்போது காப்பீட் பபாய். சரி போய் ஓட்டுங்க, டைம் ஆகுது. ஓகே ஃபேமே, வண்டி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு அவ்வளோதாங்க, டுவர்ட்ஸ் ஆகிறதா நம்ம கிளம்பிட்டோம். ரைடில் சட்ட சிக்கல்கள் பல நிறைய தடங்கள் வந்துகிட்டே இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் யாரை பார்த்து ஓட்டிடுவேன்னு கேட்குற டே மதம் கொண்ட இற என்ன பொண்ணை மட்டும் தான் ஓட்டும், வண்டி ஓட்டுவியாவா? டே நான் பொண்ணை மட்டும் ஓட்ட மாட்டேன், வண்டியும் சேர்த்து ஓட்டுவேன்டா. ஏய் மதம் கொண்ட யானை என்ன செய்யும் என்று தெரியுமாடா? எகிரி குதிக்காதுடா. அட போகடா டே, இவங்களெல்லாம் நம்பி ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லலான்னு வந்தா எல்லா டைலாகையும் போட்டு கவுண்டர் அடித்து நம்மளை இது பண்ணுறாங்க. ஓகே ஃபேமே, இது வந்துட்டு எந்த ஏரியா? பலாப்புரா ஃப்ரண்டியர் பஜாஜ்னு சொல்லிட்டுங்க. ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம அலாய் மாட்டோம் நம்ம எம்பி வண்டிக்கு. இருங்க காட்டுறேன் அந்த அலாயை. என்ன பாருங்கள், ஆரஞ்சு கலர் அலாயி. பட் இந்த அலாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல டென்ட் இருக்குங்க, இந்த இருக்குது பாருங்கள் அந்த டென்ட்டு. இந்த டென்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபா வாங்கிட்டாங்க. புது அலாயே 8000 ரூபா வருது, பாதி காசு வாங்கிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையா? ஸோ நம்ம ரைடை வந்து திரும்ப பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால செலவை பற்றி இப்போ நம்ம கண்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரைடை பற்றி இது பண்ண முடியாது. ஸோ செலவு பண்ணியாச்சு, வேறு வழி இல்லை. அது என்னது, புயலே அடித்தாலும் மழையே பெஞ்சாலும் நாம் லடாக் போவது உறுதி ஃபேமே. வாங்க அப்படியே போகலாம். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. இந்த மனசு தான் ப்ரோ கடவுள். This is what the humanity. Hey brother, come slow man, come slow. You wanna make some wheelie? No, it is not possible. லடாக் வரைக்கும் போகணும்னு வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் வீலிங்லாம் பண்ணக்கூடாது. வாங்க நம்ம பேந்தரு அழுக்காலுனாலும் அழகாக இருக்கான். அழகே புறாமைப்படும் அளவிற்கு அழகாக இருக்கிறாய், ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறது. ஸோ ஃபேம் இப்படியே போனால் கலெக்டரேட்டு, ரயில்வே ஸ்டேடியம், அப்புறம் ஹைகோர்ட்டு. என்னது ஹைகோர்ட்டா? ஐயோ ஏட்டா, இன்னும் நான் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே கோர்ட்டு கேஸுன்னா நம்மளால் அலைய முடியாது. ஸோ ஃபேமே நம்ம வந்துட்டு அவ்வளோதான், ஜபல்பூர்லேருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே வெளியே போவோம். இன்றைக்கெலாம் வந்து நான் ஸ்டாப் அதிரடி ரைடாக இருக்க போது. அதிரடி சரவெடியாக இருக்கும் ரைடு. உண்மையாக இந்த எபிசோட்லாம் வந்துட்டு யாராவது நம்ம எபிசோடெலாம் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்லேருந்து எல்லா எபிசோடும் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஒவ்வொரு விலாகும் வந்துட்டு உசுரை கொடுத்து எடிட் பண்ணுறேங்க. தூக்கம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் பயங்கரமாக எடிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் மட்டும் கிடையாது, நம்ம மச்சான் ஹார்ட் ரேஸாக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்துட்டு நான்லாம் ஹார்ட்வேர் போட்டு தான் வந்துட்டு எடிட் பண்ணிகிட்ருக்கோம். டைம்லாம் வந்து ஷெட்யூல் பண்ணி டெய்லி உங்களை என்டர்டெயின் பண்ணவங்கோசரம் டெய்லி வீடியோஸ் போடுறோம். ஸோ நம்ம வீடியோ வந்துட்டு டெய்லி வந்துடுங்க, 4 மணிக்கு ஷார்ப்பாக போட்டுருவேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் தட்டி விட்டுக்கோங்கோ.
நமக்கும் இந்த 390க்கு ராசியே இல்லை. இப்போ தான் அந்த 390 உடச்சது, அடுத்தது இந்த 390. இனிமேல் ஐயோ கடவுளாகிய இயேசு கிறிஸ்தரின் நாமத்திலே உங்களை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இந்த ஒரு ரைடில் எங்களை நீங்கள் காத்திருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம க்ரூஸ் பண்ணிட்டுலாம் போகக்கூடாதுங்க. நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா தார் கூடயும் இந்த எஸ்யூவி கூடயே போயிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்மளை விட்டுட்டு இவங்க அப்படியே டேரெக்டாக லடாக் போயிடுவாங்க. அதனால் இவங்களோடயே போகலாங்க. கிளிக்கு ரெக்க முளைத்திருத்தூ, அதான் ஆற்ற விட்டே பறந்து போயிடுது. அரே பையா, ஏன்டா இப்படியாடா கிராஸ் பண்ணுவேன்? மாமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன மாமா ஊர் சுற்றி பார்க்கல வந்த, நீங்கள் என்ன மாமா இந்த பக்கம்? முறுக்கு சுட்டுட்டு இருக்குன்னு முறுக்கு வாங்கலான்னு வந்திருக்கியா? பாட்டி சாக்லேட் வாங்கிக்கோ பாட்டி. சாக்லேட் சாப்பிட்டு மனசு இருந்தா போதும் ப்ரோ. நீ சொல்லு இவங்க காசி அப்படின்னு சொல்லி பாட்டி பாட்டி பட்ஸ் ₹20 கொடுத்து பட்ஸ் கொடுக்காம போறியா பாட்டி? கட்டிட்டு போயிருவோம். கட்டிட்டு போறேன். எனக்கு ரொம்ப தாராள மனசு. சிக்னல் போட போறீங்க. ஓகே பாட்டி பாய். ஆமா, மனசு இருந்தா போது. யாரு பர்சா இருந்தானே, இவரு பர்சா இருந்தானே, அவரு பர்சா இருந்தானே. அட்ட பாவில என்ன மெயின் ரோட்ல ஏதோ பூத்து கட்டி வச்சிருக்கீங்க? அரே பையா, இப்படி ராங் சைட்ல வருது, நான் எங்க மேன் போகுது? அரே நீயுமா ப்ரோ? நீ என்னையா ஆடிக்கிட்டு இருக்க? தலைவனுக்கு மனசுல பெரிய மைக்கேல் ஜாக்சன் நினைப்பு போல வண்டி ஓட்டும் போது கூட ஆடிக்கிட்டு இருக்காரு. ஹே, அவள் அழகாயிட்டு உண்டு, அவள் என்னை கண்டும் நானும் அவளை கண்டு. ஃபேமே, ஐயோ இவனுங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல. சாபு வர ஹெல்மெட் அங்கேயே வச்சுட்டு வந்துருச்சுங்க ஷோரூம்லேயே. வாங்க போய் விரட்டி பிடிச்சி எடுத்துகிட்டு வருவோம். ஐயோ ஹெல்மெட் பத்திரமா இருக்கணும். அரே பையா சீக்கிரம் வழி விடுங்க மேன். நான் பண்ணுறது இவங்களை வச்சுக்கிட்டு. அரே பையா வழி விடு மேன். ஐயோ ஃபேமே, நமக்கு லொக்கேஷன் வேறு தெரியாது. இருங்க லொக்கேஷன் போட்டுக்கலாம். சொல்கிறா? ஆ அதான் கிளம்பிட்டேனே. ஹெல்மெட் எடுக்க டே போவே இல்லைடா. இப்போ தான்டா போயிட்டு இருக்கேன். இருடா, அந்த ஓடுறேன் போகிறேன். சரி இரு போகிறேன் இரு. இவனை பார்த்தீங்களா, பண்ணுறதையும் பண்ணிட்டு குழந்த மாதிரி டேய் போனா போய் எடுத்துகிட்டு வாடா அப்படிங்கிறான். இருடா தக்காளி, உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்டா, போய் எடுத்துகிட்டு வந்தாடா. அப்பா ஃபேமே, ஒரு வழியாக ஹெல்மெட் இங்கே தான் இருக்குது. ஸோ அதுவும் இங்கே பாருங்கள், இவனை என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா? கோப்ரோ ஹெல்மெட்டு ஏண்டா, இன்டர்காமு சூப்பர்ரா, லட்டு மாதிரி வச்சுட்டு போயிருக்கான். ஆனால் அதில் கஷ்டப்பட்டு வாங்கினாங்க மச்சான், ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினான். அதனால தான் ரொம்ப ஃபீல் பண்ணான். மூஞ்சே ஒரு மாதிரி சுருங்கிருச்சு. ஸோ சரி ஒன்றும் இல்லை. என்ன எடுக்க மாட்டேங்கிறான்? ஒரு வேளை அழுதுட்டு இருக்கானோ? ஹலோ மச்சான், இங்கே ஹெல்மெட்டை காணும்டா. ஆ அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சியா? எடுத்துட்டேன். சரி ஒன்றும் இல்லை. அந்த நம்பருக்கு லொக்கேஷன் மட்டும் அனுப்பிச்சி விட்றா. அந்த நம்பர், இன்னொரு நம்பரு, சேவேஜ் நம்பருக்கு நான் எடுத்துகிட்டு வரேன்டா. லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டு, எனக்கு வழி தெரியாது. இல்லைங்க, நானே ப்ராங்க் பண்ணான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி வேணாம், ஏன்னா ஆல்ரெடி நம்மளே பல பிரச்சனைகள் இருக்கோம். இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அவங்ககிட்ட நான் ப்ராங்க் பண்ணலை. கிளம்பும். எனக்கும் நேரமே சரியில்லைங்க, பயமாக இருக்குது, பதட்டங்கள் பல. பையா, நீ ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச உன்னோட ஹெல்மெட்டை எவ்வளோ பத்திரமா கொண்டு வந்திருக்கேன் பார்த்தியா? இதான்டா உண்மையான நண்பன்.
சரிவா போகலாம். போகலாமா? ம் ஊருக்கு அதான் இங்கே நின்று இருந்தேன். நான் அவசரமாக போனேன் தெரியுமா? எவ்வளோ அவசரமாக போனேன் தெரியுமா? இறங்கி வந்து உனக்கு பிடிக்கலாம் தான் நீ ஓட்டமாக ஓட்டிட்டா. 70,000 ரூபா பொருள் இப்படி வச்சுட்டு வந்திருக்கியே, உனக்குலாம் பொறுப்பு இருக்கா? உன்னையெல்லாம் நம்பி கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணை இப்படி தானே நடுத்தரில் விட்டுட்டு வருவேன். எனக்கு பொறுப்பு இல்லை, பருப்பு தான். போடா பருப்பு. ஒரு வழியாக மச்சான் கிட்ட வந்துட்டு அவனோட ஹெல்மெட்டை ஒப்படைச்சாச்சு. ஸோ டுவர்ட்ஸ் வந்துட்டு கிளம்பலாம். மச்சான் உன் மனசு என்கிட்ட தான் இருக்குது. சரி வாங்க போகலாம் 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 போகலாம், டைம் ஆச்சு வாங்க. அரே போலீஸ்கார், இந்த மாடெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் உள்ளே போடுங்க. ரோட்டில் நிறைய மாடு நிற்கிது. எங்களை மாதிரி ரைடர்ஸ்க்குலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இவங்க 2 பேரும் ஜிகிடி தோஸ்து போல், ஒன்றாவே வளர்ந்து ஒன்றா ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒன்றா வளருவாங்க போல். அதனால தான் ஒன்றா வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா பார்த்து வர மாட்டியாடா மென்டல், பார்த்து போடா டே. ஆமே சம்பவம் ஆயிடுச்சுங்க, திடீர்னு உள்ளே வந்துட்டான் மச்சான். அப்படியே காரில் வேறு அப்படியே ஒரு மாதிரி வண்டி ஒரு மாதிரி அலம்பிடுச்சு. எங்களுக்கு அப்படியே திக்குன்னு ஆகி போச்சு. நான் பொறுமையாக தாங்க வந்துருந்தேன். இவன் இப்படியே போயிட்டு இருக்கான், அப்படியே பைக்கிலேருந்து சடான்னு உள்ளே வந்துட்டான். கேட்டால் ஐ டோனோன்னு இருக்கிறான். பிளட்டி பேட் ஃபெலோ. இதுக்கடையில் நீங்கள் வேறையாடா? இவன் இந்த ஊருக்காரங்க தான் இப்படி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கவுபாய்ஸும் இப்படி பண்ணிங்கன்னா நாங்களாம் எங்கே தான்டா போகிறது? யோ உச்சா வருதியா? உச்சா வருது. டவுன் டடடவுன் டடடவுன் டவுன் 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 டடடவுன் டடடவுன் டவுன் 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 டவுன். நான் பாடுறதை பார்த்து நான் இது ஹெட்ஃபோன் போட்டு வண்டி ஓட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் பாட்டுக்கு ஜாலியாக வைப் பண்ணிட்டு வர்றேங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. அடே உச்சா வருதுடா, அர்ஜென்ட் எங்கேயாவது நிற்குங்கடா. பையா நீ வரலாம். இப்போ நான் போகிறேன். ஐயா ஃபேமே எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி சில்லவட்டை பார்த்து. ஐயோ போன வருஷம் பார்த்தது இந்த மாதிரி ஒரு நார்த் சைடில் இந்த மாதிரி ஒரு தனியான ரோட்டில் இந்த சன் செட் ஆகுது பார்த்தீங்களா இது. ஸோ வந்துட்டு ஆக்சுவலாக விஷுவல் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா சன்ரைஸும் ரொம்ப பிடிக்கும், சன்செட்டும் ரொம்ப பிடிக்கும். அந்த 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. சன்ரைஸ், அதுவும் சன்ரைஸ் காலையில் அந்த சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோடு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ஃபீல் உள்ளேருந்து அப்படியே அனல் மாதிரி வரும் பாருங்க, வேற லெவல். அப்போ நீங்கள் கேட்பீங்க ப்ரோ அப்போ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. அட எத்தனை தடவைங்க சொல்கிறது, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை ஒன்றும் இல்லை. பட் தட் கேர்ள் நோ ஓகே ஷீ இஸ் கீப்பிங் பெண்டிங் அப்ரூவல். அதுக்கப்புறம் வி ஹவ் டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் ஹர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஆக்ரா தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம வந்துட்டு யூடியூப் சேனல் நேம் TN37 பைக்கர். TN37 பைக்கர். ஓகே பாப்போம், டாடா. ஓகே ஃபேமே. Wow, the sill out has been started. டே சோப்னாங்கி எங்கடா வர்ற? ஏண்டா உனக்குன்னு ஒரு இடம் அங்கிட்டு கொடுத்துருக்கடா, ஏன்டா ஏன் இடத்துக்கு வர்ற? பிளட்டி ஃபுட். வாவ் ஐயோ சூரியன் மறந்துட்டாரு. ஆமே நம்ம வண்டி சர்வீஸ் பண்ணனாலையோ என்னமோ தெரியல, வண்டியில் பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது. கோவிந்தா குட் ஃபேமிலிடா. அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா எல்லாரும் ரோட்லேயே படுத்துட்டீங்க. அரே பாய்ஸ் எங்கடா நீ விட்டுட்டு போனீங்க? நீங்களாம் என்னோட நண்பர்களே இல்லைடா. டேய் நானும் ரொம்ப நேரமாக க்ரூஸ் பண்ணிட்டு போகிறேன், என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஃபேமே இந்த ரோடு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா, ஆக்ராவுக்கு போகிற ரோடு. ஸோ நம்ம வந்துட்டு நார்மலாக ஆக்ரா போனால் ஹைவேஸில் போவோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வழி தான். ஆனால் எந்த ரோடுன்னு தெரில. இருங்க நான் போக அப்படியே உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் எந்த ரூட்டில் போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் மக்கா என்ன வியூங்க இங்கேருந்து பார்க்குறது. டே ஏதோ உலகத்தோட உச்சியில் வந்து நின்று இந்த கீழே அப்படியே சைட் சீங்க பார்க்குற மாதிரியே இருக்குது. ஓ மை குட்னஸ். நீங்கள் யாராவது டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துக்கு வண்டி தூக்கிட்டு வந்துடுங்க. இங்கே என்னென்னா அப்படியே ஜாலியாக வைப் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மனசில் இருக்க எல்லா கஷ்டம், பாரம், துக்கம், துயரம் எல்லாமே அப்படியே பறந்து ஓடிடும். எனக்கு அப்படி தான் இருக்குது, எனக்கெல்லாம் பறந்துருச்சுங்க. நான் ரைடில் இருந்தாவே எதையுமே நினைக்க மாட்டேன். பட் வந்துட்டு ரைடில் இருந்தால் இடையில டிப்ரெஷன் ஆகிடுவேன். இது வந்துட்டு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்டா இவன் வந்துட்டு டிப்ரெஷன் ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் எதுக்கு டிப்ரெஷன் ஆகனே தெரியாது. நல்லா ஜாலியாக இருப்பாங்க, எல்லாத்துக்கிட்டையும் ஜாலியாக விளாண்டுட்டு அப்படியே ஃபன் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஃபக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், அன்றைக்கி நாளே அப்படி முடிந்து விட்டது. வேமே பொழுது சாஞ்சிருச்சு, இருட்டு வேற இருட்டிருச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் இந்த ஆபத்தான மிருகம் எல்லாமே வந்து உள்ளார வரும். அதுவும் இல்லாமல் இந்த ரோடு பார்த்தீங்களா பயங்கரமான ஜங்கிளாக இருக்குது. திடீர்னு யானை சிறுத்தையெல்லாம் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்குன்னு நினைக்கிறேன். மச்சானுக்கு பிரச்சனை இல்லை, அவன் பாட்டுக்கு ஜாலியாக காரில் உட்காந்துட்டு வந்துடுவான். ஆனால் நம்ம நிலமே நினச்சி பார்த்தீங்களா, வண்டி திடீர்னு ஆஃப் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, யானை தூக்கி ஒரு தூக்கி போட்டுரும். ஓ மை குட்னஸ், அடே மாடு அடிச்சு தூக்கிட்டீங்களாடா ஃபேமே? யாரோ அந்த மாடு அடிச்சு தூக்கிட்டாங்க. அது பாவம் நடு ரோட்லேயே செத்து கிடக்குது. இந்த அநியாயத்தை தட்டி கேட்க இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லையா? இல்லையா இல்லையா இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கேன். பட் இப்போ நான் லடாக் போய்கிட்டு இருக்கேன், போயிட்டு வந்து தட்டி கேட்குறேன்.